இது வந்து 11 மார்ச் திங்கக்கிழமை காலையில். பார்க்குறதுக்கு வந்து கண்ணோட குடுமி மட்டும் இல்லாமல் 2 கையை மட்டும் செட் பண்ணோம்னா குட்டி ஸ்னோமேன் தான். இன்றைக்கான குழம்புக்கு வந்து இந்த குட்டி ஸ்னோமேனை போட்டு குழம்பு வச்சிடலாம், தட்டைப்பயிர் கூட சேர்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. வாழைக்காய் வந்து வச்சு யூஸ் பண்ண முடியாது, அதை வச்சு பொடி மாஸ் ரெடி பண்ணினாலும் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. வேலைக்கு நடுவில் நம்ம கடகடன்னு குடிக்கிறதோட எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸாக உட்காந்து குடிக்கலாம் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குடிச்சிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது. இந்த குட்டீஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வாஷ் பேஷனில் வந்து சிமெண்ட்டில் வந்து வீட்டில் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் வந்து போயிட்டு இருந்தது. அதில் அப்படியே கொஞ்சம் கையை வச்சுட்டு அப்படியே சிமெண்ட்டில் வந்து கை கழுவுவோம். அது ஃபுல்லாக வந்து அப்படியே பிடிச்சிக்கிச்சு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து அதை க்ளீன் பண்ணுறதா வேலைடான்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் பார்க்கவே பளிச்சுன்னு இருந்துச்சு. என்னங்க இது காலையில் தான் வந்து வாழைக்காய் போட்டு பொடி மாஸ் பண்ணிங்க, திரும்ப வந்து நைட்டுக்கு வாழைக்காய் பஜ்ஜி வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்து என் காதில் வந்து கேட்குது. என்னங்க பண்ணுறது, 3 வாழைக்காயை 20 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. அதை வச்சும் நான் யூஸ் பண்ண முடியாது. அடுத்த நாள்லாம் பழுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நைட்டுக்கு வந்து நல்லா பெருங்காயத்தூள்லாம் போட்டு வாழைக்காய் பஜ்ஜி பண்ணி சட்னி வந்து நல்லா காரமாக வந்து அரைச்சி கொடுத்துட்டேன். நல்லா சுட சுட மினியேச்சர் பஜ்ஜியோட இன்னைக்கான நாள் வந்து சூப்பராக வந்து முடிஞ்சுது.